இப்போ அம்மாட்ட சொல்லி தவணை காசை வாங்கிட்டு வந்து அவங்கள ஃபுல்லாக அடைச்சிட்டேன் மக்களே. எனக்கு வந்து நொய் நொயின்னு கடைங்காரன் வீட்டுக்கு வரக்கூடாது. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரிப்பா, வாரம் 200 கட்டணும், டெய்லி 70 சம்பளம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் வாங்கி கட்டியாச்சு. அந்த கடனை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குது, வட்டி கடன் 10 காசு வட்டிக்கு வாங்கி வச்சுருக்காங்க. 10 காசு வட்டி கட்டி ஆகணும் நான் மாதம் ஆனால். அது ஒன்று. 2வது வீட்டு வாடகை, எங்களுக்கு சாப்பாடு செலவு, இப்படி எல்லாம் பார்த்தா சம்பளம் வந்து கம்மி. நான் இதை பூரா ஓட்டணும். அப்போ ஒரு ஆள் சம்பளம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா வேலைக்கு போகலான்னு சொல்லி என் மைண்டு கிளம்பிடுச்சு. வேற என்ன பண்ணுறது, கடனை வச்சுக்கிட்டு எங்கிட்டு நம்ம வீட்டில் உட்கார முடியுமா நிம்மதியா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன் மக்களே. வேலைக்கு கிளம்பிட்டா நான் பார்த்த வேலை மைஃபார் லேடியில் ப்ளவுஸ் தைக்கிற இடத்துக்கு போனேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே போகிறேன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்குறேன். இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை ஏன்னா அவர் 6 மணிக்கு வீட்டுக்கு காலையில் வருவார், நான் 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும். இப்படி ஒரு சூழ்நிலையில் அப்போ நைட்டு வேலை, அவங்க நைட்டுக்கு வேலைக்கு தான் போகிறாங்க, பகல் வேலையெல்லாம் இல்லைன்ட்டாங்க, அந்த கடை தான் அப்படின்ட்டார். சரி மக்களே, இப்போ நம்ம வந்து 62வது பகுதியில் என்ன பார்த்துருந்தோம்னு சொன்னேன். இப்போ 63வது பகுதிக்கு போகலாம். சரின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லி அந்த கொஞ்சம் காசை வாங்கிக்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கடனை அடைச்சாச்சுன்னா அடுத்து நான் என்ன முடிவு எடுத்தேன்னா, நான் வேலைக்கு போகலாம். ஏன்னா ஒரு ஆள் வருமானம் கண்டிப்பாக பத்தாது, வட்டி கொடுக்கணும், எல்லாமே பார்க்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்குறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் வந்து நைட் வேலைக்கு போயிடுறேன், நீ பகல் வேலைக்கு போயிட்டா என்ன பண்ணுறது, நான் வீட்டுக்குள்ளே வர நீ வெளியே போயிடுற, நீ வீட்டுக்குள்ளே வரும்போது நான் வெளியே போயிடுறேன், இது எப்படி சரிப்பட்டு வரும் அப்படின்றோம். கல்யாணம் ஆகி 1 மாதம் 1.5 மாதத்துலேயே நிம்மதியெல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்க மக்களே. உண்மையிலேயே எதுக்கு தான் இந்த கல்யாணன்ற மாதிரி ஆயிட்டேன் அப்போவே நான். ஏன்னா வேலையும் செட் ஆகலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து நைட்டு வேலை தான், பகல் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் வேலைக்கு போனோமா, சாயந்தரம் 2 பேரும் வீட்டுக்கு வந்தோமா, ஏதாவது பேசக்குள்ள கூட முடியலைன்னா அப்புறம் என்ன அது லைஃபு. சரின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வேணவே வேணான்ட்டேன். என்னடா இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே மண்டை குடைச்சல். இதெல்லாம் எப்படி கட்டி நம்ம எந்திரிக்க, கடன் அடைக்கணும், சாப்பிடணும், வீட்டு வாடகை, லொசுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நிம்மதி இல்லாத ஒரு ஓட்டம் தான் எனக்கு, பார்த்துக்கோங்க. இதை வெளியிலையும் நான் சொல்லவும் மாட்டேன். இப்படி போச்சு மக்களே. பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம்தான். 3வது மாதம் ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் மக்களே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்த முதல் மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தருணம் தான். அது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு வாரம் கழித்து என்ன ஆகி போச்சுன்னா காய்ச்சல், பயங்கரமான காய்ச்சல். அந்த காய்ச்சல் எதுக்கு வந்துச்சு என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு சளி பிடிக்கலையோ, மழையில் நனையலை, எதுவுமே செய்யலை. காய்ச்சல் குதுன்னு அடிக்குது பார்த்துக்கணும். பார்த்தா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்போ தான் 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே கனகனன்னு ஆரம்பிச்சது. அந்த ஒரு 8 மணி இருக்கும் மக்களே. நைட்டு 8 மணி பார்த்தீங்கன்னா குளிரும் காய்ச்சலும் அப்படியே குதுன்னு இருக்கு. எங்கள் வீட்டில் லாஸ்ட் வீடு. அங்கே வந்து நான் படுத்துக்கிட்டு கனகனன்னு அணத்திக்கிட்டு கிடக்குறேன். அணத்துறதுனா சத்தமாக அணத்துறேன். எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை, யாருமே இல்லை பார்க்குறதுக்கு. அந்த நேரம் பார்த்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை கதவை தட்டுறாங்க. ராஜா ராஜா அப்படின்னு கதவை தட்டுறாங்க. எனக்கு கேட்குது, ஆனால் என்னால் எந்திரிக்க முடியல. அந்த அளவுக்கு காய்ச்சல் பார்த்துக்கோங்க. குதுன்னு காய்ச்சல் அடிக்குது. என்னடான்னு சொல்லிட்டு என்னால் எந்திரிக்கவே போக முடியல. சரி, கதவு திறந்து தான் இருக்கு, நானும் அணத்திக்கிட்டு கிடக்குறேன். அந்த சவுண்டு கேட்குமா கேட்காதா மக்களே? இவங்க கதவை லைட்டை அப்படி தட்டி ராஜா ராஜான்னு ஒரு 3 வடை கூப்பிட்டாங்க. அப்படியே போயிட்டாங்க பார்த்துக்கோங்க. வரவே இல்லை, உள்ளே வரல. நான் இங்கே அணத்திக்கிட்டு காய்ச்சலில் இதாகி கிடக்கேன்.
அப்போ கல்யாணின்ற அக்கா தான் மொதல் வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு சவுண்டு இருங்கப்ல வெளியில் உட்காந்து பேசுவாங்க. மீட்டிங் மாதிரி ஒரு 6 to ஒரு 9 மணி வரையும் பேசுவாங்க. அந்த நேரம் பேசிக்கிருக்குமே இருங்களேன், யாரும் அணத்துற மாதிரியே இருக்குது, யாருன்னு தெரியல அப்படி. அப்புறம் பார்த்தா ஈஸ்வரி அக்கா, கல்யாணி அக்கா அவங்கெல்லாம் எந்திரிச்சு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஐயோ இந்த பிள்ளை தான் இப்படி கிடக்கு பாவத்தை, இப்போ மாமியா கூட வந்துச்சு, இந்த பிள்ளையை எட்டி பார்க்கக்கூடாதா, இப்படி போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என்னை வாங்க கைத்தாங்களாம் கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து வா ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னாங்க. என்னால் நடக்கவே முடியல, சுத்தமாக நடக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, வா அவங்க அம்மா வீட்டுக்காவது நாங்கள் மெல்ல ஒன்று கூட்டிகிட்டு போகிறோம், அவங்க அம்மாவாவது ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவாங்க, இப்படியே படுத்தே கிடந்தேன்னா அந்த பையனும் காலையில் தானே வருவேன் அண்ணி, என்ன பண்ணுறது அப்படின்னு கல்யாணி தான் பேசுவாங்க. அந்த பையன் அயன்பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டியா, நீ யார் பார்க்குறது, அவன் வேற காலையில் தானே வருவேன், வா நான் அவங்க அம்மா வீட்டில் நாங்கள் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போய் விட்டுறோம், அம்மா வீட்டில் கூட நீ இருப்பல அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட மெல்ல 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 2 தெரு அப்படியே நடந்து எங்கள் அம்மாட்ட வந்துட்டேன். எங்கள் அம்மாட்ட வந்தால் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, ஐயோ இப்போதாப்பா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எண்ணெயெல்லாம் போட்டு படுத்து கிடக்கேனே என்ன செய்ய அப்படின்றாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, இந்த பிள்ளைக்கு ரொம்ப காய்ச்சம்மா, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. சரி வாழ நாங்களே கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளே ஒரு அம்மா கற்பகம்னு சொல்லியிருப்பாங்க. ஐயனார் கோயில் இருக்குது பீபிகுளம், மதுரை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஐயனார் கோயில்கிட்ட கற்பகம்னு ஒரு அம்மா லேடி டாக்டர் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க மக்கள் என்னைய. நான் நடந்துட்டேன் அந்த குளிர் காய்ச்சல்லையும் மெல்ல 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 நடந்து அந்த அக்கா 2 பேரும் என்னை அப்படியே அணைச்சி 2 பக்கம் பிடிச்சி கூப்பிட்டாங்க. கூட்டிகிட்டு போன உடனே என்னம்மா, நான் குளிர் காய்ச்சலாக இருக்குது மேடம், ரொம்ப முடியல, இந்த பிள்ளைக்கு உட்காரக்கூட முடியல, நாங்கள் தான் அப்படியே தூக்கிட்டு வரோம், நடக்கக்கூட முடியல அதனால் அப்படின்னு. அப்படியா, என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. அப்படியே கழுத்து, ஆமாம் அனலாம் அடிக்குது, என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு. அவங்க கொண்டாந்து சொல்லி கையை பிடிச்சி பார்த்தாங்க மக்களை. கையை பிடிச்சி பார்த்தோன்னே தான் தெரியும் இந்த பிள்ளை மாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு அந்த அக்கா அவங்களுக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். ஏம்மா மாசமாக இருக்க பிள்ளைம்மா, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி தான் காய்ச்சல் வரும், அதை தாங்கக்கூடிய சத்து அவங்ககிட்ட இல்லை, அதனால் அது காய்ச்சலாக வெளிப்படுது, காய்ச்சல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. சொல்லிவிட்டு நல்ல வேலைக்கு நான் பிடிச்சி பார்த்தேன், மாத்திரை போடக்கூடாது, ஊசியும் போடக்கூடாது, சும்மா தைலம் வச்சு ஆவி பிடிக்க சொல்லுங்கள், டீ இந்த மாதிரி இதுகளை வாங்கி கொடுங்க, சரியாக போயிடும் அப்படின்ட்டாங்க. மாத்திரை மருந்து போடக்கூடாதுன்ட்டாங்க. சரின்னு சொல்லி அப்படியே மெல்ல கூப்பிட்டு வந்து எங்கள் அம்மாட்ட விட்டாங்க. எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு அந்த அக்கா அவங்க போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா டீயை வாங்கிட்டு வந்து பண்ணை வாங்கிட்டு வந்து சாப்பிட வச்சுட்டு பார்த்தீங்கன்னா காலையில் மெல்ல எழுந்திரிச்சு அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். போனோன்னே தான் மக்களே எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான தருணம். அதுதான் எங்களுக்கு வந்து 2 மாதமாக கடை கப்பு கஷ்டம் அப்படின்றதுல என் மகன் எனக்கு நின்னது தான் எங்களுக்கு உலகமாக சந்தோஷமாயிடுச்சு மக்களே. சரி மக்களே, இதை நான் எங்கள் மாமிஸ்ட்ட சொல்லும்போது அவரோட சந்தோஷம் எவ்வளோன்றத நாளைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாமா? 64வது பகுதியில் எங்களுடைய ஆனந்தத்தின் வெளிப்பாடு என்னன்னு பார்க்கலாம். சரியா? ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.